என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, மாணவமணிகளே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக யோகாசனத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். காலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சி. கிட்டத்தட்ட 1000 நிகழ்ச்சிகளை நாம் தாண்டிவிட்டோம். அந்த அளவுக்கு இது மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பிடிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எல்லா நிகழ்ச்சிகளையும் விட இந்த நிகழ்ச்சிகளை உலக மக்கள் பார்க்கிறார்கள் என்பதெல்லாம் விஞ்ஞான ரீதியாக கண்டுகொண்டு சொல்கிறார்கள். இந்த யோகா நிகழ்ச்சிகளை தான் உலக மக்கள் அனைவரும் விரும்பி பார்க்கிறார்கள். நோயற்ற வாழ்வுக்கு வழிதரக்கூடிய அற்புதமான ஆசனம், எந்த நோயையும் நீக்கக்கூடிய ஆசனம், வாழ்க்கையில் மனிதனுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஆசனம் என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு திருப்பூரிலிருந்து யோகாசன மாவட்ட தலைவர் ரவி அவர்கள் அற்புதமாக மாணவர்களை வதக்கி அவர்களை பழக்கி வைத்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அதிலே முதல் வகுப்பு படிக்கும் நிதிஷ் ஆதித்யா ஸ்பிரிண்ட் மவுண்ட் ஸ்கூலில் திருப்பூரில் படிக்கிறான். 3வது வகுப்பு படிக்கும் விஷால் எஸ்டி ஜோசப் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் திருப்பூரில் படிக்கிறான். இப்பொழுது முதலில் ஏகபாத சிரசாசனத்தை இருவரும் செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த ஏகபாத சிரசாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மெதுவாக அமைதியாக செய்ய வேண்டும். எல்லோராலும் இந்த ஆசனத்தை செய்ய முடியாது. இது எனது சிம்பல். ஆரம்பக்கட்ட முதல் சிறு வயதிலிருந்தே இதை நாம் செய்து இதுக்கு இந்த ஆசனத்துக்கே ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்கிறேன். இந்த ஆசனத்தை வைத்து புஸ்தகங்கள் நீங்கள் இதை போடக்கூடாது, கொடியில் போடக்கூடாது, உங்கள் இதில் போடக்கூடாது என்று ரிஜிஸ்ட்ரேஷன் ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறேன். அவ்வளவு அற்புதமான ஆசனம். உலக மக்கள் எல்லோரும் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஏன் காலை தூக்கி தோளில் போட வேண்டும்? சில சமயம் காலில் வலி வருகிறது என்று சொன்னால் நீ காலை தூக்கி தோளில் போடு அப்படின்னு சொல்வார்கள். ஆகவே காலில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் இந்த ஆசனம் உதவிகரமாக இருக்கும். கழுத்து, கரண்டைக்கால், முட்டு, பந்துக்கிண்ண முட்டு இவைகள் பலம் பெறும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கலையுங்கள் தம்பி. ஆசனத்தை எடு. காலை நீட்டி மூச்சு வாங்கிட்டு இப்போ இடது காலை பண்ணணும். இவைகளெல்லாம் ஒரே நாளில் வந்து விடாது. காலை தூக்கி இப்போ இடது காலை வச்சு பண்ணு, லெஃப்ட் லெக்கை வச்சு பண்ணு. வலது காலை போட்டால் இடது கால் போட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு அதுக்கு மாற்று ஆசனம் பலன் கிடைக்கும். அதை கவனிக்க வேண்டும். இந்த ஆசனத்தை போட்டாலே மூக்குத்துவாரம் திறந்து விடும். அதை முக்கியமாக கவனிக்க வேண்டும். நாம் எவ்வளோ மூச்சு உள்ள போது எவ்வளோ மூச்சு வெளியே வருதுன்னு தெரியாது. 2 மூக்கில் ஏதாவது ஒன்று அடைச்சிருக்கும், இல்லை 2வது அடைச்சிருக்கோம். இந்த ஆசனம் போட்டாலே 2 மூக்கு திறந்துடும். உண்மையாகவே இதில் ஒரு ஈடுபாடோடு அவர் இதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். மாவட்ட யோகாசன சங்க தலைவராக இருக்கின்ற காரணத்தினால் திருப்பூரில் அங்கே உள்ள பள்ளிகளெல்லாம் சேர்த்து போட்டி நடத்தி மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக பரிசுகளை கொடுத்து மாவட்ட, மாநில, அகில இந்திய அளவிலே போட்டிகளை நடத்தி மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து அவர்களை ஊக்குவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளி தாளாளர்களும் இதற்கு உதவி செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். திருப்பூரிலே ஏதோ ஒரு சக்தி இருக்கின்றது. அங்கே எல்லா பள்ளிகளிலும், பிரைவேட் பள்ளிகளிலும் இந்த யோகாசனத்தை நடத்துகிறார்கள். அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். அங்கே யோகாசனத்துக்கென்று தனியாக ஆசிரியர்களை போட்டு நடத்துகிறார்கள். ஆகவே எல்லா பள்ளிகளிலும் இந்த யோகாசன ஆசிரியர்களை நியமனம் செய்து மாணவர்களுக்கு இதை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் அந்த எதிர்கால செல்வங்கள் தங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான ஒரு நிலையை அவர்கள் அடைவார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார்கள். அவர்கள் ஆரோக்கியமாகவும் மனோதிடத்துடனும் நினைவாற்றல் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால்
கண்டிப்பாக மாணவ பருவத்திலேயே யோகாசனங்களை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.